ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். சத்துருக்களாய் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காய் குறித்த காலத்தில் மறித்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற அன்பிற்காக நன்றி. உம்முடைய முடிவில்லாத இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய ஆண்டவரே அப்பா தகப்பனே, முடிவே இல்லாத இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனும் பலனுமா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள் நாங்கள் மறைந்திருக்கிறபடியால், நீர் எங்களை மறைத்து வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலனும் அரணுமாய் இருந்து காத்து வருகிறீரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலாகி ஆண்டவரே இலவசமாய் உம்முடைய இரத்தத்தினாலாகி ஆண்டவரே எங்களுக்குள்ள மீட்பை தந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீட்கும் பொருளாக உம்மையே தந்தீரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, மீட்கும் பொருளாக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீட்கும் பொருளாக ஆண்டவரே உம்மையே முழுவதுமாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வழிகளை சுமந்தீரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை சுமந்தீரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் துக்கங்களை சுமந்தீரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நன்றியோடு இந்த காலைப்பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்களை சுமந்தீர், எங்கள் வழிகளை சுமந்தீர், எங்கள் அக்கிரமங்களை சுமந்தீர், எங்கள் சாபங்களை சுமந்தீர். கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை மீட்டு கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையின் இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்த ஐஸ்வர்யங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து எங்களுக்காக சாட்சியாக நிற்பதற்காக, சாட்சியின் இரத்தத்திற்காக தகப்பனே உம்மை நன்றியோடு இந்த காலைப்பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக, கசையடிகளுக்காக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த காலைவெளியிலே உம்மை உயர்த்துகிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஒவ்வொரு நாளும் காலை நாங்கள் கூடிமை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டிய நல்ல கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த தவக்காலத்தின் 4ஆம் நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளட்டும். சுவாமி, உம்மை துதிக்கிற இடத்தில் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களே, துதிகளுக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இந்த காலைவெளியில் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். நீர் எங்கள் மத்தியிலே அசை வாடும். நீர் எங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்யும். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். சுவாமி தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. உம்முடைய வல்லமையான கிரிகளில் நடப்பிப்பீராக. வல்லமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, இந்த காலைவெளியில் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்தல்லும். உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கும். உம்மை நாங்கள் ஆராதித்து மகிழும் போது நீர் அதை ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். என்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்து
வந்திடுவார். கைத்தட்டி பாடும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி பாடுங்க. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, இன்று உன் நினைவாய் இருக்கின்ற. கைத்தட்டி பாடி என் நினைவாய் இருக்கிற ஆண்டவரை கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். துதிக்கிற இடத்துல அவர் இருப்பார். அதிகாலை வேளையில ஆராதிக்கும் போது நிச்சயம் நம்ம மத்தியில இருக்கிறார் விசுவாசத்தோடு. ஆமென். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. உற்சாகமா உன் நினைவா இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஓடிவா என் மகளே, அதை நினைத்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். என் நினைவாய் இருக்கிற ஆண்டவர், என் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். மறந்து நாம் ஆமென். பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம், நன்றியோடு. கவலைகள் மறந்து ஹல்லேலூயா. நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உன் கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். மகிழ்ச்சியோடு துதிங்க. நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார். ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். உன் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். என் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கைதட்டி பாடுங்க. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. என் நோய்களை நீக்கும்படி ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு ராஜாவுக்கு நன்றி கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். உன் பாவமெல்லாம் ஹல்லேலூயா பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். உன்னை ஆவியினால்
நிரப்பிடுவார், ஆமென். அதிசயம் செய்திடுவார். இன்று உனக்கு அதிசயம் செய்ய வல்லவர். கொண்டாடுவோம், 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 மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. கவலைகள் இந்த மறந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. கொண்டாடுவோம், ஆமென். கொண்டாடுவோம், ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி பாடு. நாம் எல்லாரும் எழுந்து பாடுவோமா? கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகனே. திரு ரத்தம், திரு ரத்தம் உனக்காக, உனக்காக, திருந்திடு. திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடு. இந்த இயேசுவை கொண்டாடி மகிழ்ச்சி மறந்து நாம் பாடுவோம். ஐயா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி. இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ மகிழ்ச்சியோடு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா. முழு உள்ளத்தோடு நல்ல கரங்களை தட்டி ராஜாவை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்த ஆண்டவருக்கு ஒரு மாண்டு நன்றி செலுத்தி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நான் கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும். உன்னை ஆவியினால் நிரப்புகிற தேவன், ஆவியானவரால் உனக்காக தம்முடைய ஆவியை அனுப்பின தேவன், தேற்றரவாளனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். நன்றி நன்றி. ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே என்னை நிரப்பும், எங்களை ஆளுகை செய்யும். எங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை இந்த காலை வேளையிலே நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. நன்றி அப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர், செய்து முடிப்பவரே. அல்லேலூயா. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான். ஆசையா சொல்லுங்க, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணும். இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், உம்முடைய சித்தம் செய்யணும், உம்முடைய வார்த்தையின்படி வாழணும், உம்முடைய சத்தம் கேட்கணும். இதயத்தின் ஏக்கமையா, வினேசரே எல்
எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. அவர் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர். எல் எலியோன், எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவர், என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லோயி என்னை காண்பவரே. இந்த காலைவெளியில் உன்னை காண்கிற தேவன் இருக்கிறார். உன்னை காண்கிறவர், உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், உன்னை காண்கிறவர், காண்கிற தேவன், காண்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்து வாழ எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஐயா. உம்முடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தரை நான் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது நீர் எங்களை காண்கின்ற தேவன் என்ற சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கும். வார்த்தை அனுப்பி உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சித்தத்தை எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு காண்பித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. நம்ம அனுதினமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்புல இந்த 40 நாட்களும் ஒரு தியானத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கிறிஸ்துவை சேராதவர்களும் அக்காலத்திலே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். நம்ம எப்படி இருந்தோமா? வாக்கு தத்தங்களின் உடன்படிக்கை, அதற்கு நம்ம அந்நியராக இருந்தோமா? வாக்கு தத்தங்களின் உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து நேற்று நம்ம தியானிச்சிருப்போம் நோவாவை குறித்து, நேற்றுக்கு முந்தின நாள். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து தாம் அழைத்த ஒவ்வொருவரோடும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் அவர் சாதாரணமா சொல்லல, ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கையா அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். ஏன்னா உடன்படிக்கை அப்படின்றது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஒப்பந்தம். சரியா? அதாவது இப்போ நம்ம பேசும்பொழுது யாருக்காவது ஒரு பணம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யறோம்னா சாதாரணமா அதை கொடுக்கறது இல்லை, அதை என்ன பண்றோம், ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம எழுதுறோம் இல்லை? அப்போ ஏன் அக்ரிமெண்ட்டாக எழுதும் பொழுது அதில் எதையுமே நம்ம மாற்ற முடியாது, அது எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் அது நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டாக அதை பண்ணுறோம். அப்படி தான் ஆண்டர் என்ன செய்கிறார்னா, சும்மா மனுஷன் சொல்கிறது மாதிரி அவர் சாதாரணமாக ஒரு வாக்கு தத்தத்தை ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம சொல்லிடுவோம். பார்த்துருக்கீங்களா, இதை நான் செய்கிறேன்,
பண்றேன் அப்படின்னு. அடுத்து ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது அந்த வார்த்தையை நாமளே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு உடன்படிக்கையாகவே அவர் என்ன செய்திருக்கிறார், பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைக்கு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா புறம்பானவர்களை அந்நியரா இருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு ஈசாக்கோடு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யாக்கோபோடு ஒவ்வொருவரோடும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா அந்நியர்களா ஆயிட்டோம். எப்படி அப்படின்னா நியாயப்பிரமாணம் வந்துச்சு பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணம் வரும்பொழுது ஜனங்கள் அதிகமாக பாவம் செஞ்சாங்க மோசேயுடைய காலத்தில். அப்படி பாவம் செய்யும் பொழுது அப்போது அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிகபட்ச தண்டனை. நீங்கள் லேவியராகமத்துலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிற தண்டனை வந்து நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஒரு பெரிய கோபாக்கினையை கொண்டு வருகிறதா அந்த நியாயப்பிரமாணம் இருந்துச்சு அப்படின்னு ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணம் என்ன செய்தனா கோபாக்கினையை உண்டாக்கினது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தனா நம்முடைய கிரியைகள் தான் எல்லாம், நம்முடைய கிரியைகள் தான். நீ இப்படி கரெக்டா இருந்தீனா உனக்கு வாழ்வு, நீ வந்து தவறி நடந்தீனா கற்பனைகளை மீறினா உனக்கு ஒரு பெரிய கோபாக்கினை வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்ததுன்னா எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு தடவை வாசிச்சேன் லேவியராகமத்துல, ஒரு பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா, தகப்பன் தாயை எதிர்த்து பேசுகிறவனா இருந்தா, ஒழுங்கற்று திரிகிறவனா இருந்தா அவனை என்ன செய்யணும்னு போட்டிருக்கு தெரியுமா? கல்லெறிந்து கொல்லணும்னு போட்டிருக்கு நியாயப்பிரமாணத்துல. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேரை கல்லெறிஞ்சு கொல்லணும் பாருங்க. அதாவது இப்படி சின்ன சின்ன காரியத்துக்கும் பெரிய பெரிய தண்டனை அந்த நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது அப்படின்னா கிரியைகள் தான் எல்லாம், கிரியைகள்னால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறத நியாயப்பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கர்த்தர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார் பார்த்தீங்களா? ஆபிரகாமோட என்ன உடன்படிக்கை பண்ணார்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாராம், அதை அவர் கர்த்தர் என்ன செய்தார்? நீதியாக எண்ணினார். அப்போ விசுவாசமே போதும்னு ஆண்டவர் நினைச்சார் அந்த காலத்துல. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினப்போ கர்த்தர் என்ன நினைச்சார்னா விசுவாசம் தான் முக்கியம், விசுவாசத்தா நீதிமானா நம்ம மாற்றப்படுவோம் அப்படின்றதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உடன்படிக்கையை ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த உடன்படிக்கை மீறி நடந்ததால நியாயப்பிரமாணத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சு எல்லாத்தையும் வேதம் எல்லாரையும் பாவத்தின் கீழே அடைத்து போட்டது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ரோமர்ல. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு நம்ம அந்நியராயிட்டோம். நான் சொல்றது புரியுதா? வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால நீ என்ன செய்வாய்? நீதிமானாக்கப்படுவாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்துட்டோம்னா அந்நியராயிட்டோம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரா இருந்த நம்மை அப்போ நம்ம பாவங்கள் என்ன செய்யணும்? நான் மன்னிக்கப்படணும். நிச்சயமா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா கிருபைக்கு கீழே வர முடியும். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் என்னன்னா ஒரு ரத்தம் வந்து சிந்தப்படணும். அப்போ நம்ம பாவத்துக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்னா தானே என்ன செய்தார்? ரத்தத்தை நமக்காக சிலுவையில சிந்தி அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதனால நமக்காக ரத்தத்தை சிந்தி தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினதுனால நம்ம என்ன செய்தோம்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினைக்கு நம்ம என்ன செய்தோம்? விலக்கப்பட்டோம். அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். கலாத்தியர் 3:17 ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கை எப்ப பண்ணப்பட்டதுன்னா ஆபிரகாமோடு பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு பின்னாடி தான் அந்த 430 வருஷங்கள் சொல்லப்படுது. அப்போ பண்ணின உடன்படிக்கைய 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்கு தத்தத்தை என்ன செய்யாது? வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த உடன்படிக்கைய இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதுன்னா செல்லாமல் போக பண்ணாது.
ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நாம சுதந்திரித்துக் கொள்ளணும். அந்த இடையில ஏற்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். எபேசியரே நம்ம வாசிக்கிறோம் அந்த 2வது அதிகாரத்திலேயே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உங்க கிரியைகள்னால தான் நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா கர்த்தர் என்ன செய்து, அந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, இந்த இடையில வந்த நியாயப்பிரமாணம் அந்த உடன்படிக்கையை மாற்றிடக்கூடாது, செல்லாமல் போக பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கிறிஸ்து என்ன செய்தார், நமக்காக மரித்தார். அப்போ நியாயங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா கிரியைகள். ஆனா புதிய உடன்படிக்கை கிறிஸ்து நமக்காக மரிக்கும் பொழுது நம்ம ஒரு ஃபர்கிவ்னஸ், ஒரு மன்னிப்பை நம்ம பார்க்கிறோம். மன்னிப்பு, இரக்கம், விசுவாசம். அதுதான் நம்ம விசுவாசம், நம்ம இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது. அப்ப வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ அந்த விசுவாசத்தினால் நமக்கு என்ன செய்யுது, ஒரு மீட்பு உண்டாகுது. கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் இந்த புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ அந்த பழைய காரியங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களா என்ன செஞ்சிருச்சு, ஒழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கும் நம்ம சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை நம்ம நியாயப்பிரமாணம் எதுக்கு அப்படின்னா, எது பாவம் இல்லை அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக தான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானா மாற்றுகிறது கிடையாது. எது நம்ம நீதிமானா மாற்றும் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம். ஒருவேளை அந்த ரத்தம் சிந்தப்படலைன்னா, நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், இந்த லெந்து நாட்களை வந்து ஏதோ ஒரு 40 நாள் ஒரு ஆசரிப்புக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக மறுத்திருக்கிறார். அந்த மறுத்தனால தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கைக்கு நான் பங்குதாரராக மாறி இருக்கிறேன் அப்படின்னா, அது எதனாலனா கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் சொல்றேன், எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப எப்ப அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும், சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய அந்த மேன்மையை நம்ம எப்ப சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன், அப்ப எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு போதிச்சிருக்கிறாங்க, அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்து நான் டெய்லி ஜெபம் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா என்ன வந்து ஒரு மனுஷனை நீதிமானா மாற்றும் அப்படின்னா விசுவாசம். அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா. அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். அது என்ன சொல்லுது அந்த வசனம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். ஏன் அப்படின்னா வாழ்வோம் அப்படிங்கிற ஹோப்பே இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுல நம்ம சின்ன சின்ன பாவமும் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கேன், அப்போ நமக்கு வந்து ஒரு மீட்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு இல்லாம இருந்தது. அப்படி நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன செய்தோம், நம்ம சமீபமானோம். ஆண்டவரை விட்டு எல்லாரும், கத்தரை விட்டு, அவரை எரிச்சல் உள்ள தேவன், அவரை விட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பாவத்தினால தூரம் போயிட்டாங்க. ஆனா அந்த மனுக்குலத்தை அப்படியே விட்டுற வந்து அந்த பிதாவுக்கு வந்து மனசு வரல. அவர் என்ன செய்கிறார், எப்படியாவது அந்த ஜனங்களை என்னோட நான் கொலோசியர்ல வாசிக்கிறோம், நம்ம ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம தூரம் போயிட்டோம், சத்துருக்களா இருந்தோம், அந்நியரா இருந்தோம். ஆனா என்ன செய்கிறார், பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை தம்மோடு என்ன செய்தார், ஒப்புரவாக்கினார். ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு சிலுவையில. நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், அந்த சிலுவை மரணம் மட்டும் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஜீவனே கிடையாது, நம்ம எல்லாருமே அழிந்து போயிருப்போம். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படிப்பட்டது. அந்த சிலுவை ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் தான் நம்ம என்ன செய்திருக்குன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்திருக்கிறது. அதான் ஒவ்வொரு நாள் நம்ம நினைச்சு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா இதற்காக நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். அதான் அந்த ரட்சிப்பு அப்படின்றது அவ்வளோ விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்காக இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, விசுவாசத்தினால, அவருடைய கிருபையினாலே, அவருடைய விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்கிறோம், நீதிமானாக்கப்படுகிறது. அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது நமக்கு விசுவாசத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அவருடைய அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் 4வது அதிகாரம் 21-22 ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் கிடையாது, இதுல தேவனை விசுவாசித்ததை அவர் என்ன செய்தாராம், நீதியாக எண்ணினார்.
அப்படிதான் கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அழிக்கும்படி நீ உன் இருதயத்துல விசுவாசி. பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய பாவங்கள், பெரிய பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அதுக்காக புதிய ஏற்பாட்டுல நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறோம், பாவமே செய்யக்கூடாது அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள் நம்ம இருதயத்துல நினைக்கிறதே என்னது பாவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டுல இந்த புதிய உடன்படிக்கை நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பாவங்களை நம்மளை சுத்திகரிக்கிறதா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அப்போ அந்த ரத்தம் நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கா சிந்தப்பட்டிருக்கு. நான் கிருபைக்கு கீழே வந்துட்டேன், நான் பாவம் செய்யலாம் தைரியமா, அப்படி கிடையாது. இந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அந்த நீதியில நம்ம நிலைத்திருக்கும்படி, நம்ம நீதிமான்களை மாற்றப்பட்டிருக்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் அந்த நீதியில நம்ம நிலைத்திருக்கும்படி அந்த ரத்தம் நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்கு. அதனால அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கேன். நம்ம அழுக்கா இருக்கும்போது நம்ம எங்க வேணா உட்காரலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? எங்க வேணாலும் உட்காருவோம், எதை வேணாலும் தொடுவோம், என்ன வேணா பண்ணுவோம், அப்படிதானே? ஆனா குளிச்சு முடிச்சு நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு சுத்தமான உடை நம்ம அணிஞ்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ரொம்ப கவனமா இருப்போம், அப்படிதானே? எதையுமே நான் அழுக்கானது எதையுமே என்னை நான் தொடக்கூடாது, எதுவும் என்னை அழுக்காக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்போம். அப்படிதான் இப்போ நம்ம இருக்கணும். நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷம் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீதிமான கர்த்தர் சாதாரணமா இல்ல, அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய என்ன கழுவுனது சாதாரண தண்ணி கிடையாது, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். என்னை பாவங்கள சுத்திகரித்தது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினால கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இந்த நீதியில நான் நிலைத்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் அதை திருப்பி மாறி போனேன் அப்படின்னா அதுக்குரிய தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய உடன்படிக்கைக்கு நான் பங்குதாரராக இருக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட், பழைய உடன்படிக்கையெல்லாம் கர்த்தர் முறித்து போட்டார். ஒரு புதிய உடன்படிக்கை என்னோட அவர் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு நான் பங்குதாரராக இருக்கும்போது நான் ரொம்ப உண்மையுள்ளவனாக இருந்தால் தான் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால அந்நியரா இருந்த நம்ம அந்நியர் கிடையாது, காணியாட்சிக்கு புறமானவர்கள் கிடையாது. அவருடைய ரத்தத்தினால் அவரோடு நம்ம சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு பிதாவோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இனி அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறாரு? அவரோட உன்னதங்களிலே அவர் உட்கார வைக்க போகிறார். அதற்கு தான் நம்ம ஆயத்தப்படணுமே தவிர திரும்பவும் பழைய பாவத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? திரும்பக்கூடாது. அதில் நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் இந்த 40 நாட்கள் என்னை சுத்திகரிக்கிற நாட்களா நான் எடுத்துக்கணும். சுத்திகரிச்சுட்டு திருப்பி 40 நாள் கழிச்சு நான் எப்படி வேணா வாழலாம், அப்படி இல்லை. இந்த 40 நாட்கள் நான் என்னை சுத்திகரிக்கிறது கடைசி வரைக்கும் அந்த எட்டர்னல் க்ளோரிக்குள்ள, அந்த நித்திய மகிமைக்குள்ள நான் போறதுக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த 430 வருஷத்துக்கு முன்பாய் ஆண்டவரே அந்த ஆபிரகாமோடு ஈசாக்கோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணி ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறுத்திருக்கிறீர் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுதப்பா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காய் மறுத்ததை நாங்கள் விசுவாசிக்கணும் டாடி. அப்பா நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீர், என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிற அந்த உண்மையை ஒவ்வொரு நாள் நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை உணர்ந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அந்த நீதியில நாங்கள் நிலைத்திருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க டாடி. அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி கிருபையில கருத்திலே தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.